எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks இன் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. 20 வயசுல இருக்கக்கூடிய பசங்களுக்கு கூட blood pressure வருது. இன்னும் உச்சகட்டமா மனம் சார்ந்த ஒரு அழுத்தத்தோடு பணிபுரிஞ்சோம்னா கண்டிப்பா blood pressure வரதுக்கு சான்சஸ் இருக்கு. blood pressure இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா எளிமையா நம்ம வாழ்க்கை முறையை மாற்றணும்னா போதும், அதுல இருந்து நம்ம வெளியே வந்துட முடியும். blood pressure சரி பண்றதுக்கு இனிமே நம்ம வாக்கிங் போல அப்படின்னா நமக்கு பல்வேறு தொற்றாணைகள் வரும். அது சுகர் ஆகட்டும், பிபி ஆகட்டும். பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அதிகாலையிலே விழித்திடுறது. ஸோ அப்படி எந்திரிக்கும் பொழுது ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், நம்ம எந்த ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்தாலும் அதில் உப்பு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் பிபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பிளட் ப்ரெஷர் இப்போ அதிகமாக பேசப்பட வேண்டிய தொற்றா நோயில் அது முக்கியமானது. ஸோ ரத்த கொதிப்புன்னு சொல்லுவோம், அதிகுருதி அழுத்தம், அப்படி பல்வேறு விஷயங்கள் அது சார்ந்து பேசப்படுது. முன்னெல்லாம் 50 வயசை கடந்தாதான் இந்த பிளட் ப்ரெஷர்ன்ற விஷயத்தை பற்றியே நம்ம யோசித்தோம். ஆனால் இப்போ எப்படின்னா 20 வயசில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு கூட பிளட் ப்ரெஷர் வருது. இன்னும் உச்சகட்டமாக பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு கூட பிளட் ப்ரெஷர் வரக்கூடிய சூழல் வந்து இப்போ உருவாயிடுச்சு. என்ன காரணம்னு பார்த்தோம்னா தொடர்ந்து அதிகரித்த இருக்கக்கூடிய மன அழுத்தம் மிக முக்கியமான காரணமாக சொல்லலாம். முன்னெல்லாம் நம்ம நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்தது. மற்ற உறவினர்களோட பேசணும், நண்பர்களோட பேசணும், அது எல்லாமே இப்போ குறைஞ்சி வரதும் பிளட் ப்ரெஷர் அதிகரிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம். இன்னொன்று நம்ம இருக்கக்கூடிய அழுத்தமான கல்வி முறையும் பள்ளி மாணவர்களுக்கே பிளட் ப்ரெஷர் வரக்கூடிய சூழலை வந்து நின்றுச்சு. இன்னொன்று சாஃப்ட்வேர் சைடில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை எந்த ஒரு துறைனாலும் அழுத்தத்தோடு, மனம் சார்ந்த ஒரு அழுத்தத்தோடு பணிபுரிஞ்சோம்னா கண்டிப்பாக பிளட் ப்ரெஷர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதற்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னா தொடர்ந்து ஒரு மாதிரி இறுக்கமான சூழலில் இருக்கிறது, தலைவலி வர்றது, எப்பயுமே ஒரு டென்ஷன் இருக்கக்கூடிய சூழல், ஒரு எரிச்சல், இது எல்லாமே பிளட் ப்ரெஷருக்கான சிக்கலாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னா உடனடியாக இப்போ நிறைய பிளட் ப்ரெஷர் பண்ணுறதுக்கான மானிட்டர் பண்ணுறதுக்கு நிறைய கருவிகள் இருக்குது, நம்மளே வீட்டில் வாங்கி வச்சு பயன்படுத்திக்கலாம். ஸோ 25 வயதை கடந்தாலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் பிளட் ப்ரெஷரை செக் பண்ணிக்கிறது அவசியம். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு அவசியம் அந்த பிபி மானிட்டர் மிஷின் வாங்கி நம்ம செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா எளிமையாக நம்ம வாழ்க்கை முறையை மாற்றணும்னா போதும், அதுலேருந்து நம்ம வெளியே வந்துட முடியும். பிளட் ப்ரெஷரை சரி பண்ணுறதுக்கு நல்ல தூக்கம் அவசியம். குறைந்தது வயதை பொறுத்து 6 to 7 மணி நேரம் தூக்கம் அவசியம். ஆனால் இப்போல்லாம் தூக்கம் ரொம்பவே குறைஞ்சிச்சு. மனிதர்கள் வந்து பொதுவாக பகலாடிகள், பகலில் அதிகமாக வேலை செஞ்சுட்டு இரவில் உறங்கக்கூடிய ஒரு உயிரினம்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு மனித இனமே இரவாடியாக மாறிடுச்சோ அப்படின்னு தோணுது. அதுவும் செல்ஃபோன் வந்ததுக்கு பிறகு நிறைய அந்த வீடியோஸ் பார்க்கக்கூடிய கலாச்சாரம் அதிகரித்த பிறகு மனிதர்களுடைய தூக்கமே குறைஞ்சிருச்சு அப்படின்ட்டு நிறைய ஆய்வுகளும் சொல்லுது. ஸோ நல்ல உறக்கம் அவசியம். அதுவும் ஒரு 10 மணிக்கு தூங்கி ஒரு 4 அல்லது 5 மணி வரைக்குமாவது நல்ல உறக்கம் இருந்தாலே பிளட் ப்ரெஷர் நிச்சயமாக குறையும். அடுத்து உடற்பயிற்சி, கண்டிப்பாக வாக்கிங் போய் ஆகணும். ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிட்ற மாதிரி தூங்குற மாதிரி இனிமேல் நம்ம வாக்கிங் போல அப்படின்னா நமக்கு பல்வேறு தொற்றாணைகள் வரும். அது சுகர் ஆகட்டும், பிபி ஆகட்டும், இருதய நோய்கள் எல்லாமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நடைப்பயிற்சியோடு சேர்த்து யோகா பயிற்சியும் ரொம்ப முக்கியம். இப்போ சித்தா மெடிசனில் பார்த்தீங்கன்னா நிறைய யோகா டெக்னிக் சொல்லியிருப்பாங்க, தியான முறைகள் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு கம்பைண்டாக பண்ணும்போது பிளட் ப்ரெஷர் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மருந்துகளும் சில நேரங்களில் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா ஹைப்பர் டென்சிவ் எமர்ஜென்சின்னு ஒரு ஸ்டேட் இருக்குது. சில பேருக்கு 220லாம் விட்டுருப்பாங்க. ஸோ அப்போலாம் வந்து நிறைய சிக்கல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பிளட் ப்ரெஷர் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது ஸ்ட்ரோக்கில் கொண்டு போய் முடியும். அதுவும் ஸ்ட்ரோக்லேயே வந்து ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்லாம் ஏற்படுதுன்னா அதிலிருந்து மீள்வது கொஞ்சம் சிக்கல். அதனால் பிளட் ப்ரெஷர் வந்துருச்சுனாவே கொஞ்சம் கவனமோடு வாழ்க்கை முறையை நம்ம மாற்றணும். உணவு முறையும் கரெக்டாக நம்ம பின்படுத்திக்கணும். எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், உப்பை வந்து குறைச்சிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னென்னா ஃப்ளூயிட் இம்பேலன்ஸ் காரணமாக அதிக பிளட் ப்ரெஷர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் உப்பை நீங்கள் குறைச்சிங்கனாலும் பிளட் ப்ரெஷர் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உப்பு குறைக்கிறதுல மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து இந்தியர்கள் அதிக அளவில் கிட்டத்தட்ட 2-3 மடங்கு நம்ம உப்பை வந்து சேர்த்துக்கிறோம், உணவில் போடுறோம். அது இல்லாமல் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள்லேயே இயற்கையாகவே உப்பு இருக்கும். ஸோ அதுவும் நமக்கு சேர்ந்துட்டு தான் இருக்குது. ஸோ கவனத்தோடு அந்த உப்பை கையாளக்கூடிய முறையும் பிபியில் முக்கியம். நிறைய நீர்த்துவமான உணவுகள் எடுத்துக்கணும். கஞ்சி வகை உணவுகள் எடுத்துக்கலாம், ஃப்ளூயிட் ஜூஸ் மாதிரி நம்ம நிறைய எடுத்துக்கலாம். அடுத்து இந்த வெயில் காலத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய புடலங்காய், பீர்க்கங்காய், பூசணி, முள்ளங்கி, இது எல்லாமே நீர்த்துவமான உணவுகள். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். முடிந்த அளவுக்கு அசைவ உணவுகளை பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க தவிர்த்துக்கலாம். குறிப்பாக
கண்டிப்பாக இந்த ரெட் மீட் மாதிரி விஷயங்களை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. ரத்த குழாயில் கொழுப்பு படியும் பொழுதும் பிளட் ப்ரெஷர் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, வாழ்க்கையை உணர்ந்து ரசித்து வாழ்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பொருளாதாரம் சார்ந்து பயணித்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம சுற்றி நடக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சிகரமான விஷயங்களையே நம்ம என்ஜாய் பண்ண மறந்துட்டோம். அதுதான் இப்போ ஏற்படக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. முன்னெல்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உறவுகளோடு பேசுகிறத மறந்துட்டோம், நண்பர்களோடு பேசுகிறத மறந்துட்டோம், ஒரு பாட்டை ரசிக்கிறதுக்கே நிறைய பேர் மறந்துட்டாங்க. எப்போவுமே ஒரு இறுக்கமான சூழலையே பயணிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வர வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அதிகாலையிலே விழித்திடுறது. ஸோ அப்படி எந்திரிக்கும் பொழுது மன அழுத்தம் வருவதற்கான வாய்ப்பு குறையுன்ட்டு நிறைய ஆய்வுகள் சொல்லுது. ஸோ அதிகாலையில் விழித்தெழுந்து நல்ல உடற்பயிற்சி, தியான பயிற்சியெல்லாம் செஞ்சுட்டு நல்ல உணவுகளை எடுத்துட்டு, உப்பு அதிகமாக இல்லாத உணவு எடுத்துக்கணும். அதில் சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ். நம்ம எந்த ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்தாலும் அதில் உப்பு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் பிபி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு பிபி வரதுக்கான காரணம் இந்த மாதிரியான துரித உணவுகளும் பன்னாட்டு குளிர்பானங்களும் சரி. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோடியம் கண்டென்ட் இருக்கும் நிறைய விஷயங்களில். ஸோ இது எல்லாமே மறைமுகமாக, இப்போ எப்படி சுற்றுச்சூழல் சார்ந்து விர்ச்சுவல் வாட்டர்னு சொல்லுவாங்க, மறை நீர், அந்த மாதிரி நம்ம மறைமுகமாக நிறைய உப்பை வந்து நமக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இது கண்டிப்பாக பிபியை வந்து விரைவிலேயே வர வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ திரும்பியும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், பிபி வந்து வயது முதிர்ந்த பிறகு வரக்கூடிய நோய் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் யாருக்கு வேணால் எப்போ வேணால் வருன்றது ஆபத்தான விஷயமும் கூட. கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். இன்னொன்று, பிபி வந்துருச்சுன்ட்டே பதற்றப்பட்டு பிபி அதிகரிச்சிடக்கூடாது. பிபி வந்துருச்சா, பொறுமையாக அதை எப்படி சால்வ் பண்ணணும், எதனால் நமக்கு பிபி வந்தது அப்படின்றத யோசித்து வாழ்க்கை முறையும் உணவு முறையும் நம்ம பின்பற்றோம்னாவே பிபியிலேருந்து நம்மளால் தாராளமாக வெளியே வர முடியும், கட்டுப்பாடோடு இருந்து கொள்ள முடியும். மொத்தத்தில் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை ரசிக்க கற்றுக்கணும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை உணர்ந்து வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இருந்ததுன்னா பிபியை நம்மளால் கட்டுப்படுத்திட முடியும். எகிப்திய அரசுகளில் அந்த அரசர்கிட்ட பொதுமக்களோ அல்லது யாராவது மந்திரிகளோ போய் பேசணும்னா வாயில் ஏலக்காயை போட்டு மென்று சாப்பிட்டு கொண்டு தான் பேசணுமா. என்ன காரணம்னா, ஏலக்காய்க்கு கிருமிநாசினி செய்கை இருப்பதால். இந்த பானகம்ன்ற ஒரு பானத்தையே நம்ம மறந்துட்டோம். நம்ம கிட்ட இருந்த மிக முக்கியமான ஒரு பானம். எந்த இனிப்பு செஞ்சாலும் சரி, அதில் நம்ம இனிப்பு ஏலக்காயை சேர்க்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். திருப்பதி லட்டு ஆகட்டும், பழனி பஞ்சாமிர்தம் ஆகட்டும், அதில் வரக்கூடிய ஏலக்காயில் இருக்குது சினியோல், டெர்பெயின், இப்படி எக்கச்சக்கமான ஆல்கலைட்ஸ் இருக்குது. இருக்கக்கூடிய சினியோல் என்ன பண்ணுதுன்னா, நம்ம அல்சர் வராமல் தடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள். ஒரு முழு ஏலக்காயை வச்சுருக்கோம் அப்படின்னா லேசாக சதைச்சு போட்டு அதை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம். இல்லை மிக்சியில் போட்டு அடிக்கிறோம் அப்படின்னா முக்கியமான மருந்து என்னன்னா ஏலாதி சூரணம். ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான மருந்து இது. வாய் நாற்றம் இருக்கவங்க, வயிற்றுப்புண் காரணமாக வாய் நாற்றம் இருக்கவங்க இதை பயன்படுத்திக்கலாம். பற்களில் ஏற்படக்கூடிய கிருமி தொற்றையும், ஸோ நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் விளையக்கூடிய நிறைய ஏலக்காய் தோட்டங்கள் இருக்குது. நம்ம அந்த பக்கம் சுற்றுலா போகும்போது அதை பார்க்க முடியும். மஞ்சள் இலைகளை போலவே இருக்கும், கொஞ்சம் நீண்டு இருக்கக்கூடியதாக அந்த ஏலக்காய் தாவரம் இருக்கும். இவை அந்த கீழே இருந்து அந்த காய்கள் காய்க்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஏலக்காய் நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அஞ்சரை பெட்டி பொருள். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.